நெல்சனோட இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கும் படம் உருவாக்கிட்டு வருது. இந்த படத்திற்கு KHRK என தற்காலிகமாக பெயர் சூட்டப்பட்டிருக்கு. நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவின் இரு பெரு நடிகர்கள் இணையும் இப்படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு நிலவி வருது. அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தோட ப்ரோமோ வீடியோ வெளியாகி ரொம்பவே வைரலானது. குறிப்பாக யார் ஹீரோ என்று ரஜினி மற்றும் கமல் இயக்குனர் நெல்சனிடம் கேட்கும் வசனம் ரசிகர்களிடையே ட்ரெண்ட் ஆனது. மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி இந்த படத்தில் நடிக்க இருப்பதா தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் இந்த படத்தில் நடிகை திரிஷா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. வரும் மே 14ஆம் தேதி RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியாக உள்ள கருப்பு திரை படத்தில் திரிஷா முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகாது என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் விஜய் அவர்களை சந்தித்து வந்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மேலும் இனி சினிமா காலம் பொற்காலம் தான், தமிழ் சினிமாவும் அதோடைய வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் என்று எதிர்பார்க்கலாம். திமுக ஆட்சியில் தான் ரெட் ஜெயின் மூவிஸ் அனைத்து படங்களையும் வாங்கி எந்த படத்தையும் ஓட விடாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் தற்போது நிலைமை வேறு. தொடர்ந்து இனி வரும் படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகும். புது புது இயக்குனர் வருவாங்க. கண்டிப்பாக ரஜினிக்கும் பல இயக்குனர்கள் படம் எடுப்பாங்க. அதனால் இனி சினிமாவுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் திரிஷாவுக்கும் சில அரசல் புரசலான செய்திகள் வெளியாகி கொண்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் உண்மையா என்று தெரியாது. ஆனால் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்கும் விழாவில் கூட திரிஷா முதல் ஆளாக இருந்தாங்க. தொடர்ந்து ரஜினி கமல் படத்திலும் அவங்க நடிக்க போகிறாங்க. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு திரிஷா இனி படங்களில் நடிக்க மாட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் விஜய் CM ஆன உடனே திரிஷா மீண்டும் நடிக்க வந்துவிட்டார். தொடர்ந்து ரஜினியின் ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆன உடனே தலைவர் 174 படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், அதாவது ஆகஸ்ட் மாதம் ஷூட்டிங் போகிறோம் என ரஜினி கூறியிருந்தார். அதுபோலவே நெல்சனும் தலைவர் 174 படத்திற்காக தயாராயிட்டார். ஆனால் ரஜினி தற்போது தலைவர் 173 படத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காரு. மேலும் கமல்ஹாசனும் பார்த்தீங்கன்னா அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்கும் படத்தில் நடிக்க போகிறாரு. ஆனால் கமல்ஹாசனுக்கு பிரச்சனை வருமா? ஏன்னா திமுக கூட கூட்டணியில் இருந்தார், சப்போர்ட் பண்ணார். இப்போ MP-யாக இருக்கார். தொடர்ந்து இருவரும் நடிக்கும் படத்தில் திரிஷா நடித்தாங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய சூப்பர் ஹிட் ஆகும் படமாக இருக்கும் என்று ரசிகர்கள் கருதுகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.